நம்ம கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜயுடைய கோட் செப்டம்பர் 5. எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஹேட்டர்ஸும் சேர்ந்து தான் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் பார்ப்பாங்க முக்கவாசி வைங்க. ஏன்னா ஒரு ஃபுல் என்டர்டெய்னராக தான் இருக்கும் தளபதி விஜயோடைய படம்னும் போது. இப்போ பீஸ்ட்டை வந்து குற்றம் சொன்னாலும் இது சொன்னாலும் அது இதுனாலும் அதையும் போய் பார்த்தவங்க தான் எல்லாரும். அது மாதிரி கோட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு ஃபீலிங். ஆனால் 1000 கோடி அடிக்கும்ன்றாங்க. 1000 கோடி அடிக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா படம் ஒரு 500 கோடியோட நின்றுடலாம். கோட்டு படத்துக்கு வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் நம்ம வெங்கட் பிரபு தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஏன்னா தளபதி வந்து இது ஆடியோ லான்ச் இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போவே அடுத்த படத்துடைய ஷூட்டிங் அதை ஆரம்பிச்சிட்ட மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏதோ மாநாடு அது இதுன்ட்டு இப்போ அடுத்த 2-3 மாதங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தளபதி தான் வந்து ட்ரெண்டிங்காக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம சோஷியல் மீடியாவில். என்னென்னா வெங்கட் பிரபு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காந்தி அப்படின்னு தான் வந்து படத்துடைய டைட்டில் இருந்து தான். சரி, காந்தின்ற டைட்டில் வந்து கிடைக்காது, அதனால் வந்து காந்தின்னும் போது யார், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அப்படி தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றாரு. ஆனால் காந்தி வந்து ஏங்க சரகடிக்கிறார் படத்தில் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ கேள்வி நான் கேட்க போகிறது இல்லைன்னு வைங்க. இன்டர்வலில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குதான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெங்கட் பிரபு இதில் வந்து அப்படியே என்னென்ன தப்புகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த இன்டர்வியூ பார்த்தபோது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தளபதி சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஏஐயில் என்னுடைய ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா பழகிட்டாங்கப்பா மக்கள் வந்து என் ஃபேஸு பழகிடுச்சு மக்களுக்கு, ரொம்ப வந்து வேறு மாதிரி காமிச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் வந்து அதிக பிரசங்கத்தனமாக வெங்கட் பிரபு அவரே ஒத்துக்கிறாரு. நான் தான் வந்து கொஞ்சம் ஒரு அதிக பிரசங்கத்தனமாக என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக அவர் வந்து அந்த ஏஐ பண்ணி அந்த ரொம்ப சின்ன வயசு அந்த அப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸை வந்து நான் தான் வந்து இது பண்ணேன். அது வந்து கொஞ்சம் இதுவாகி போச்சு, ஆனாலும் வந்து படத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்ச உடனே வந்து கட்டி பிடிச்சாராம், வெரி ஹாப்பி, சூப்பராக எடுத்துருக்க, சொன்ன மாதிரி எடுத்துருக்கேன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அது அப்படியே ஃபாஸ்ட்டாக ஃப்ளோவில் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு அவர். ஃபுல்லாக ஸ்மைல்ஸு அப்படின்றாரு. அதுதான் வந்து மேட்ரு. இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி இருக்கும். படம் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் இல்லாமல் தளபதியுடைய விஜயுடைய ஒரு காமெடி அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மீறி இதில் வந்து வெங்கட் பிரபுவுடைய காமெடின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான காமெடி வருது. அது வந்து இந்த படத்தில் நிறைய நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது தான் வந்து எனக்கு தோணுது இதை பார்க்கும்போது. விஜய், அஜித் இந்த 2 பேரை வச்சு படம் பண்ணணுன்றது இவருடைய பெரிய ஆசை. கதையெல்லாம் ஏதாவது பண்ணிடலாம், ஆனால் வந்து பட்ஜெட் தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் பட்ஜெட்டுன்றத அவர் சொல்ல அப்படின்றாரு. அதுவும் இல்லாமல் டைம், நான் வந்து இவருக்கு தளபதி வந்து இப்போது கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போயிடுவார். எப்படியும் இது முடிஞ்ச உடனே அப்படி போகும்போது ஒரு கால் ஷீட்டு அப்படின்றது கிடைக்காது. அதனால் வந்து அது நின்று போச்சுன்ற மாதிரி இவருடைய ஒப்பீனியன். இதுலேயே வந்து இன்னொரு மெயினான ஒரு கேள்வி என்னென்னா, தளபதியுடைய கோட் யார், தளபதிக்கு வந்து பிடிச்ச கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டவுடனே வெங்கட் பிரபு வந்து அதை அப்படியே மழுப்பி, ஒருவேளை அது வந்து தலைவராக இருக்கலாம், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரே ஜென்ரேஷன், எங்களுக்கெல்லாம் ஒரே வயசுன்ற மாதிரி, தாடியெல்லாம் வெள்ளையாக வச்சுன்னு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரே வயசுன்ற மாதிரி சொல்லிக்கிறியா அப்படின்ட்டு நிறைய பேர் காண்டாவாங்க இதை கேட்கும்போது. படம் வந்து என்னுடைய ஒப்பீனியனில் பயங்கர லாங்காக இருக்கும்போது இது கொஞ்சம் லேகெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே வந்து அவர் பெயில் எடுக்கிறாரு. என்னென்னா சொல்ல வேண்டிய கதையை வந்து நம்ம சொல்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா, அது இதுன்ற அப்படி மழுப்புறாரு. 3 hours ஓட போகுது படம். அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப லாங்காக இருக்குன்றாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் லாங்காக இருந்தால் பரவாயில்ல, பாக்கி அது இது இந்த மொக்க காமெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாருன்னா படம் வந்து புஷ்ஷுன்னு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் தளபதி இருக்கிறதுனால அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கைகள் வந்து இதில் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கான். கைகள் அப்படின்னும் போது நான் மீன் பண்ணுறது வந்து தலை, மூளை, நிறைய மூளை வேலை செய்ததுனால இந்த படத்தில் வந்து எப்போவுமே தளபதி படத்தில் வந்து டைரக்டர் சொல்கிறத அப்படியே வந்து ஒத்துக்கினேன் அப்படியே போட்டுற மாட்டாங்க. அது வந்து ஒரு சில நேரத்தில் படத்துக்கு ஃபெயிலியராகவும் மாறும். ஆனால் இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எனக்கு தோணுதுன்னா, படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாரும் வந்து கிளைமேக்ஸை பார்க்கும்போது இந்த நடந்த லேக் அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். தளபதி படத்தில் வந்து தலையுடைய ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு.
நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க. அது மாதிரி ஹலோ தளபதி அது இதுன்ட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரிலாம் ஏதோ வரும். அது என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்ட்டாரு. பயங்கரமாக இருக்க போகுது தேட்டரில். இதுக்காகவே வந்து தலை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக போவாங்க. ஆனால் மொக்கையாக இருந்ததுன்னா அவங்க ஹேட்டர்ஸாக மாறிடுவாங்க. ஆனால் மொக்கையாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பார்க்கலாம். அப்படியே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் சாரை வந்து புகழ்ந்து தள்ளினுக்கிறாரு வெங்கட் பிரபு. ஏன்னா விஜயகாந்த் சார் மேலே விஜய் சாருக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. விஜய் சார் வந்து அதனால தான் வந்து நாங்கள் வந்து முதல்ல படம் ஆரம்பித்த போதே இதை பிளான் பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு இதில். ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இதில் வந்து நிறைய ட்ரோல் மீம் இதெல்லாம் ஓடின்னு இருக்கு. என்னென்ன பொலிட்டிக்கல் மேட்ரு வந்ததுனால தான் இப்போ டக்குன்னு வந்து விஜயகாந்த் சார் வந்து இறந்ததுனால அதை யூஸ் பண்ணி ஒரு அனுதாபாலை அப்படின்றது கிரியேட் பண்ண பார்க்குறாரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடினுக்குது. அதுக்கு ஒரு புள்ளி வகத்துக்காக இந்த மாதிரி ஒரு மேட்ரு பேசியிருக்காரு. விஜயகாந்த் சார் வராருன்றது பயங்கரமாக ஒரு ஒரு ரெட்ரோ மாடலான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் வந்து விஜயகாந்த் சார், பிரசாந்த், மோகன் இவங்க எல்லாம் வர்றதுன்றது, அது கூடவே அஜித் வர்றதுன்றது பயங்கர ஒரு ஹைலைட்டாக இருக்கும். படம் வந்து லியோ மாதிரி ஓவர் பில்டப் பண்ணி ஓவராக வந்து இதுவாகாமல் இந்த படம் வந்து சைலண்ட்டாக வரல. அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் அது இதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா. ஆனாலும் இந்த படம் வந்து வேறு லெவலில் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இதில் கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தோன்றது என்னென்னா, அப்பாவாக இருக்கிற விஜய் வந்து பையனை போட்டு தள்ளிடுவாருன்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸில். ஏன்னா பையன் வந்து டெரரிஸ்டோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ தப்பான வேலைகள் பண்ணும்போது தான் காந்தி மாதிரி காந்தின்ற பேருக்கான அந்த காந்தின்ற அந்த மகான் வந்து இந்த சுச்சுவேஷன்ல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்ற மாதிரி அதே மாதிரி இந்த காந்தி பண்ணிடுறான் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதுதான் வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ட்விஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது இன்டர்வல் பிளாக்ல வர ட்விஸ்ட்டோட இந்த ட்விஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸில் நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். படம் வரும்போது பார்க்கலாம். ஆசைக்காகன்ட்டு தான் இந்த படத்தில் வந்து 2 கேரக்டர் இவர் வந்து அதை ரொம்ப சின்ன விஜய், அப்புறம் அந்த மிடில் விஜய், அப்புறம் அந்த ஏஜ்டி விஜய், இந்த 3 கேரக்டர்ஸ். அதில் ஏஜ்டி விஜயும் ஒரு சின்ன விஜயும் இருந்தால் போதும் அப்படின்றது தான் வந்து தளபதியுடைய ஒப்பீனியனாக இருந்திருக்குது போல இருக்கு. இவர் வந்து இல்லை நான் வந்து இது கரெக்டாக இருக்கும் சார் அது இதுன்னு பேசி பண்ணி கடைசியில் அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகி என்னென்ன ஆச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படியோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்காக வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து திரும்பி எடுத்தாங்கன்ற மாதிரி வேற சொல்கிறாரு. அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. என்னென்னலாம் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் டு கோட் வந்து நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். பெரிய படங்கள்லாம் நல்லா ஓடினா தான் நிறைய பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பணம் போடுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி வளரும். அப்போ தான் வந்து நிறைய தொழில் வாய்ப்புகள் பெருகும் சினிமா இண்டஸ்ட்ரியில். இல்லைன்னா வந்து இப்போ லியோவில் ஒரு அடி விழுந்தது, இப்போ இதுலேயும் ஒரு அடி விழுந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் டு வெங்கட் பிரபு கோட். அவருடைய ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ தான். ஆல் தி பெஸ்ட்.